ஒரு ஷோலையே நான் பார்த்தேன். ம். ஒரு லைவ் ஷோவில் ம். எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்வான் ஒருத்தர் வாசிச்சார். சரி நீங்கள் சொன்ன அந்த கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு வித்வான் வாசிச்சார். சரி. அப்போ வந்து அதே மக்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து கை தட்டி ரசித்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ம். அண்ட் எனக்கு அப்புறமா இன்னொரு நாட்டுப்புற கலைஞர் வந்து பாடினார். ம். அப்போது அதை ரசிக்கிற ஒரு சில மக்கள், கொஞ்சம் பேர் அதை ரசிக்கிறவங்க, தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசுகிறாங்க, தமிழ் பாட்டு மேலே பற்று உள்ளவங்க, ம். அவங்க அதை மட்டும் ரசிக்கிறாங்க. இவங்க யாருமே அங்கே இல்லை. ஓ எழுந்து போயிட்டாங்களா? இவங்கெல்லாம் எழுந்து போயிட்டாங்க. நான் அந்த பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கச்சேரி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு முடிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டாங்க. நீங்கள் யாருமே இங்கே இல்லை, யாருக்கு நாங்கள் பாடணும், எதுக்கு எல்லாம் எழுந்து போனீங்க அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணேன் அந்த ஷோவையே. எனக்கு அது புரிஞ்சுது. பட் நீங்கள் எல்லாம் இவங்க வாசிச்சதான் இவங்க பாடினாதான் பார்ப்பீங்களா நீங்கள்? வாட் அபவுட் திஸ் கை? இவனும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே. இதான் என்னோட கேள்வி. இதில் இந்த பாகுபாடெலாம் இருக்குது சார். ரசிக்கிறவங்க ரசிக்கிற தன்மையிலும் கூட வந்து நிறைய பேர் இந்த பாகுபாடை பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பாடினா நாங்கள் பார்க்குறோம், இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோங்கிற மாதிரி இது இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி